ஹாய் ஹலோ வணக்கம் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஜெய திருப்பதி அடா 24/7 இருந்து. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். ஸோ நாம இன்னைக்கு என்ன சார் பார்க்க போறோம், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா நமக்கு ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிபிகேஷன் என்னது இப்ப வெளிவந்திருக்கு. குறிப்பா இதுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்றது என்னது நிறைய பேருக்கு வந்து என்னது தெரியாம இருக்கும். சோ அதற்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல நாம வந்து எப்படி சார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பத்தி என்னது நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நமக்கு இங்க தெரியக்கூடிய இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிக்கங்க. இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்றது மூலமாக நம்முடைய அடா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆப்பை வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் செய்துக்கலாம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், PDFs, அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், குவிசஸ் அப்படின்னு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. எந்த எக்ஸாமினேஷன் உடனே வந்தாலும் அதுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது டக்குன்னு வந்துடும். சோ நம்முடைய அடா 24/7 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. சோ வாங்க நாம வகுப்புக்குள்ள போகலாம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலர் எக்ஸாமினேஷன். குறிப்பா இதுக்கு நீங்க அதற்கு முன்னால இந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 81 30 80 62 47. உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடான குவைரிஸ் ஏதாவது இருந்தா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிக்கலாம். 81 30 80 62 47. ஓகேவா? சோ அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலர் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. சோ 03/2026 இத மறந்துட கூடாது. 03/2026 நோட்டிபிகேஷன் நம்பர். அதுக்கு முன்னால இந்த QR கோட் நான் ஆல்ரெடி ஆப்புக்காக நான் காமிச்சல அதே இங்கேயும் காமிச்சிருக்கேன். சோ இதையும் என்னது நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏதுவாக நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி இதுக்கான நோட்டிபிகேஷன் இண்டிகேட்டிவ் நோட்டிபிகேஷன் 27/6 வந்திருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் சப்மிஷன் எப்ப சார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15/7 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னைக்கு முடியும்? ஆகஸ்ட் 14 என்னது இதுக்கு முடியுது. அப்ப இந்த டைம் பீரியடுக்குள்ள நீங்க இதுக்கான அப்ளிகேஷனை முடிச்சிருக்கணும். சோ அதற்காக தான் நான் இப்ப உங்களுக்கு உதவுறதுக்காக நான் வந்திருக்கேன். சோ செக்ஷன் கண்ட்ரோலர் குறிப்பா ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 20 to 33 வயது வரையும் என்னது நீங்க அப்ளை பண்ணி கொள்ளலாம். 35,400 ரூபாய் பேசிக் பே. கம்யூலேட்டிவா பாத்தீங்கன்னா 55,000க்கு மேல என்னது இதுல சேலரி வரக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை நீங்க ST கேட்டகரி அல்லது ரிசர்வ்டு OBC நான் கிரீமி லேயர் கேட்டகரியா இருந்தா 33 + 3 36 வரையும் எழுதலாம். SC ST கேட்டகரியா இருந்தா +5 33 + 5 38 வயசு வரையும் என்னது நீங்க இதற்கு அப்ளை பண்ணி கொள்ளலாம். சோ இதே மாதிரி ஒவ்வொருவருக்குமே என்னது ரிலாக்சேஷன் என்பது காணப்படுது. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் என்ற ஒரு வகையான எக்ஸாமினேஷன் தான் இருக்கு. சோ அதை நீங்க அப்ளை பண்ணணும். குறிப்பா இப்ப நீங்க அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ரயில்வே வெப்சைட்டுக்கு போயிருங்க. ரயில்வே வெப்சைட்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல இப்படி இருக்கும். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க அப்ளை அப்படின்னு வரும். ஓகேவா? குறிப்பா இன்னைக்கு செக்ஷன் கண்ட்ரோலர் டெக்னிக்கல் கிரேட் 1 சிக்னல், அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 3 போஸ்ட்லாம் இருக்கு. குறிப்பா இதுல நீங்க செக்ஷன் கண்ட்ரோலுக்கு போனீங்க அப்ளை அப்படின்றத நீங்க வந்து இத கிளிக் பண்ணிக்கீங்க. அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்ன சார் வரும் அப்படின்னா லாகின் வித் ஆதார் ஆர் லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கவுண்ட் கிரெடென்ஷியல் அப்படின்னு வரும். நீங்க ஆதாரை வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். ஆதார் மீன்ஸ் உங்களோட போன் நம்பர் கேட்கும். சோ உங்க போன் நம்பரையும் கொடுத்தீங்கன்னா போதும். உங்க போன் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கான OTP குறிப்பா இங்க இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஐ எம் நாட் a ரோபோட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நீங்க ஆதார் OTP அப்படின்னு சொன்னா உங்க மொபைல் போன் உங்க ஆதார் கோடோட இணைஞ்சிருக்கக்கூடிய மொபைல் போனுக்கு OTP வந்துரும். சோ 6 இலக்கம் கொண்ட அந்த நம்பர் வந்துரும். சோ அந்த நம்பரை நீங்க இதுல என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு நீங்க என்ன பண்ணிடலாம், உள்ள போயிடலாம். சோ அப்படி உள்ள போனோடனே அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் நீங்க உள்ள போயிட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன ஆயிடும், ஓபன் ஆயிடும். சோ இந்த மாதிரி வந்துரும். சோ இந்த மாதிரி வந்தோடனே எனது அக்கவுண்ட் வெரிஃபைடு வித் ஆதார் அப்படின்னு வந்துரும். சோ நீங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 இந்தியன் லாங்குவேஜஸ்ல இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம். நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது ஹிந்தில மட்டும் தான் எழுதலாம், இங்கிலீஷ்ல மட்டும் தான் எழுதலாம். குறிப்பா அஸ்ஸாமி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, கொங்கணி, அதே மாதிரி மலையாளம், மணிப்புரி, மராத்தி, ஒடியா, பஞ்சாபி. நமக்கு தேவை தமிழ். தமிழ்லயும் இந்த எக்ஸாமினேஷன் நீங்க எழுதலாமானா கண்டிப்பா எழுதலாம். ஓகேவா? அதனால பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஓகேவா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார், கவனமாக பார்த்துக் கொள்ளுங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இந்த பேஜ்லயே உங்களுக்கு எந்த ரீஜன், சென்னையா மும்பையா இதெல்லாம் இருக்கும். அப்ப சென்னை அப்படின்னு கொடுத்துட்டு இது ரெண்டையும் நீங்க டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் என்ன ஆகும், ஓபன் ஆகிடும். உங்களுடைய பர்சனல் டீடைல், உங்களுடைய அதர் டீடைல், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் குறிப்பா உங்களுடைய போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தேவை ப்ரிஃபரன்ஸ் எந்த போஸ்ட், ஏன்னா ஒரே ஒரு போஸ்ட் தான், ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்கும். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன சார் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் இது எல்லாமே இருக்கும். சோ அப்ப பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய நேஷனாலிட்டி என்ன, உங்களுடைய பர்த் என்ன, குறிப்பா பர்த் வந்து பாத்தீங்கன்னா 10வது சர்டிபிகேட்ல என்ன இருக்கும் அந்த டேட் தான் நீங்க போடணும். சோ அதுவே ஏஜ் என்னது கால்குலேட் பண்ணிக்கும். அதே மாதிரி உங்களுடைய ரிலிஜியன் என்ன, உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, நீங்க எந்த லாங்குவேஜ்ல எக்ஸாமினேஷன் எழுத போறீங்க அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் இதுல வந்துரும். ஓகே, அப்ப உங்களுடைய மதர் டங் என்ன, உங்களுடைய போன் நம்பர் என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே என்னது கேட்கும். அதே மாதிரி உங்க நேம், இப்ப மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி உங்களுடைய நேம் என்ன இருக்கு அப்படின்றத என்னது இதுல தெளிவா நீங்க எழுதி கொள்ள வேண்டும், தெளிவா நீங்க டைப் பண்ணிக்கணும். ஓகே, அதற்கு அடுத்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் இருக்கும். ரெண்டும் மாறி இருந்தா ஓகே.
ரெண்டு ஒரே இதா இருந்தா இங்க கொடுத்து டிக் பண்ணீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு அட்ரஸும் ஒரே இதாக வந்துரும். ஓகேவா? அதே மாதிரி கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சர்வீஸ் டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கு எந்த சர்வீஸ், ஆர்மியா, நேவியா, ஏர்போர்ஸ் கேட்கும், என்ன ரேங்க்ல நீங்க ரிட்டையர் ஆனீங்கன்னு கேட்கும், எத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருந்தீங்க அப்படின்றத கேட்கும், எந்த டேட்ல நீங்க என்ட்ரி ஆனீங்கன்னு கேட்கும், உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருக்கா அப்படின்றதுல என்னது இதுல கேட்கும். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு அடுத்த பாயிண்ட் இருக்கு. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்னா எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன கேட்டகரியில நீங்க டிசபிலிட்டி இருக்கீங்க, உங்களுக்கு சப் டிசபிலிட்டி ஏதாவது இருக்கா, உங்களுக்கு அந்த சர்டிபிகேட், குறிப்பா டிசபிலிட்டி சர்டிபிகேட் இருக்கான்றது என்னது இதுல கேட்கும். அதனால அதெல்லாம் கவனிச்சு அதோட நம்பர் என்ன, ஓகேவா? சோ அது என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்க அப்படின்ற எல்லாமே கேட்கும். யூடிஐடி நம்பர் என்பது என்னது இதுல கேட்கும், பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கிரைப் வேணுமா, ஓகேவா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரைப் வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கொடுங்க. ஓகேவா? அதற்கான டீடைல்ஸ் என்னது இதுல காணப்படும். சோ அதற்கடுத்து உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செஷனா இருந்தீங்கன்னா சோ அதற்கான டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, உங்களுடைய ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், 50,000க்கும் குறைவானதாக இருக்க வேண்டும். பிலோ பவர்ட்டி லைன் கார்டு வச்சிருக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கான அந்த இது கிடைக்கும். சோ அப்ப எஸ் அப்படின்னா ஓகே, நோ அப்படின்னா நோ கொடுத்துருங்க, ஒன்னும் இஷ்யூ இல்ல. எஸ்னா அந்த அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே என்னது கேட்கும். அதே மாதிரி ஒருவேளை நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க ரயில்வேல எம்ப்ளாயா இருக்கீங்களா, அப்ப உங்களுக்கான HRMS ஓகே ஐடியை கேட்கும். அதே மாதிரி எங்க ஒர்க் பண்றீங்க, என்ன கேட்டகரியில ஒர்க் பண்றீங்க, ஓகேவா? அதே மாதிரி NOC சர்டிபிகேட் நீங்க வாங்கிட்டீங்களா, ஓகேவா? இது எல்லாமே என்னது கேட்பாங்க. அதே மாதிரி கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இப்பவே எங்க சார் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட், ரயில்வே தவிர்த்து மத்ததுல நீங்க வந்து எம்ப்ளாயா இருக்கீங்கன்னா அப்ப எங்க ஒர்க் பண்றீங்க, எப்ப இருந்து ஒர்க் பண்றீங்க, எந்த டேட்ல இருந்து ஒர்க் பண்றீங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாமே என்னது நாம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்ல தனியா நோட்ல எடுத்து எழுதி வச்சுக்கீங்க. ஓகே, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க, உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னாவே போதும். உங்க ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும், அதுவே ஃபெட்ச் ஆகும். உங்க ஆதார் நம்பரோடு இணைஞ்சிருக்கக்கூடிய பேங்க் டீடைல்ஸ் வந்து எனக்கு ஃபெட்ச் ஆகும். அப்படி ஃபெட்ச் ஆனதுனா ஓகே, ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், என்னது உங்களுடைய ஒருவேளை ஃபீஸ் ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா என்னது அந்த பேங்க் அக்கௌண்ட், உங்க ஆதார் நம்பர் கூட என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அது எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவா வரும். நீங்க ஆதார் நம்பர் மட்டும் கொடுத்தாவே போதும், அதுவா வந்துடும். ஓகே, அப்ப அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய அக்கௌண்டா தான் இருக்கும், கண்டிப்பா உங்க ஆதார் நம்பர்ல இருக்கக்கூடியது. அதற்கு அதர் டீடைல்ஸ், அப்ப குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஒன்னு SSLC குவாலிஃபிகேஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி இருக்கும். அப்ப SSLC அண்ட் டிகிரி இது ரெண்டையும் நீங்க போடலாம். ஓகேவா? சோ அப்ப SSLC குவாலிஃபிகேஷன், டிகிரி, ஓகேவா? என்ன உங்க அதுல சர்டிபிகேட் இருக்கணும். ஓகே, என்ன சர்டிபிகேட்னா SSLC-க்கான சர்டிபிகேட் அண்ட் டிகிரிக்கான சர்டிபிகேட். சோ அதுக்கான நம்பர் என்ன அப்படின்றத போட்டுறணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரோல் நம்பர் என்னன்னு போட்டுறணும். எங்க படிச்சீங்க, என்ன டிகிரி படிச்சீங்க, எந்த காலேஜ்ல படிச்சீங்க, அதே மாதிரி எந்த வருஷம் நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இதுல போட்டிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார். அதுக்கு அடுத்து போட்டோ அப்லோட் பண்ண கேட்பாங்க. இது லைவ் போட்டோ, லைவ் கேப்சரிங் போட்டோ. அப்ப ஒயிட் பேக்ரவுண்ட்ல வச்சுக்கீங்க, கிளீன் ஷேவ் பண்ணிக்கீங்க. உங்க ஃபேஸ் வந்து என்னது தெளிவா தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. உங்க கண்ணு கேமரா வந்து உங்க கண் வந்து கேமராவை பார்த்துருக்கணும். சோ அப்ப வந்து அது நீங்க எடுக்கிறப்போ 2-3 டைம் ரிஜெக்ட் ஆகும் தான். ஆனா அது இங்க கரெக்டா என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ண சொல்லுது அப்படின்றத பார்க்கணும். ஓகே, அதெல்லாம் பண்ணி நீங்க பண்ணலாம். லேப்டாப் மூலமா எடுத்துக்கலாம், இல்ல நீங்க வந்து எது மூலமா எடுத்துக்கலாம், போன் மூலமா கூட எடுத்துக்கலாம். கேப்சர் லைவ் கொடுத்தா இந்த QR கோட் வரும். அப்ப அதை ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிடலாம், நீங்க வந்து போன் மூலமா கூட நீங்க உங்க போட்டோவை அப்லோட் பண்ணலாம். சோ அது சக்சஸ்ஃபுல் ஆனா அதுக்கு அடுத்து சிக்னேச்சர் கேட்கும். 30 KB இருக்கும் சிக்னேச்சர். ஓகேவா? சோ 140 பிக்சல் அண்ட் 60 பிக்சல் அப்படின்ற அந்த ஆங்கிள் வச்சு எடுத்தீங்கன்னா இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். சோ அப்ப ரெண்டுமே என்னது நீங்க டிக் பண்ணிட்டு நீங்க அடுத்த போர்ஷனுக்கு போயிடலாம். சோ அடுத்த போர்ஷன்ல உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்னா இங்க ஒரே ஒரு போஸ்ட் தான், செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரே போஸ்ட் தான். சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்துடும். ஓகே, அப்ப என்ன சார் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கீழே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, I have exercised and checked my order of post preference for the post I am interested to apply. எந்த போஸ்ட்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்றதுக்கான இது இருக்கும். சோ இத டிக் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து டிக்ளரேஷன் இருக்கும். ஃபுல்லாவே டிக் பண்ணிட்டு எந்த பிளேஸ்ல இருக்கீங்க, சென்னையா மும்பையா, அதை நீங்க போட்டுக்கலாம். போட்டு நீங்க உங்க சிக்னேச்சரோட இருக்கும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன், மாடல் அப்ளிகேஷன் என்னது உருவாகிடும். சோ இந்த மாடல் அப்ளிகேஷன் உருவானதுன்னா கடைசியில இங்க என்ன சார் இருக்கும்னா இது எல்லாத்தையும் நீங்க மறுபடியும் ரீசெக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும். ரீசெக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சார் வரும்னா இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண முடியாது, அதை வந்து நீங்க வந்து மாடிஃபை பண்ண முடியாது. அப்ப சப்மிட் கொடுத்தாவே போதும். ஓகே, சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி கொடுத்த டீடைல் எதையும் மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னு வந்துடும். சோ அடுத்து லாஸ்டா எதுக்கு போகணும், ஃபீஸ்க்கு தான் போகும். சோ ஃபீஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்க வந்து SBI மூலமாக என்னது கட்டிக்கொள்ளலாம், இ-பேமெண்ட். ஓகேவா? SBI மூலமாக கட்டிக்கொண்டால் உங்களுக்கு வந்து என்னது UPI ஆப்ஷனும் இருக்கு. ஓகே, பேங்கிங் ஆப்ஷன் இருக்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த ஆப்ஷன் இருக்கு. சோ அப்ப அதுக்கான கார்டு நம்பர் எல்லாம் போட்டு பே நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இந்த ப்ராசஸ் வந்து என்னது முடிஞ்சிடும். இதுதான் சிம்பிளான ஒரு ப்ராசஸ். நம்முடைய
செக்ஷன் கண்ட்ரோலருக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ். எவ்வளவு ரூபாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே 500 ரூபாய். எவ்வளவு ரூபாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது 500 ரூபாய். சோ இந்த பாயிண்ட் ஞாபகத்துல வச்சுங்க. குறிப்பா இதற்காக இந்த ரயில்வேக்காகவே நம்முடைய அகாடமியில சந்திப்பு அப்படின்ற பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம் வரக்கூடிய ஜூலை 22ஆம் தேதி. சோ இதற்கான தொகை எவ்வளவு சார் பார்த்தா வெறும் 4199 ரூபாய். ஜூனியர் இன்ஜினியரிங் என்ற போஸ்ட்டுக்கு நம்ம இதை ஸ்டார்ட் பண்றோம். YT 104 அப்படின்ற கூப்பன் கூட என்னது நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதுல இன்னும் உங்களுக்கு குறைவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து கொடுக்கப்படும். அதே மாதிரி சிக்னல் ஆர்ஆர்பி குரூப் டி செக்ஷன் கண்ட்ரோலர் ALP லோகோ பைலட் டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 இது எல்லாத்துக்கும் இப்ப ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து சிக்னல் அப்படின்ற பேட்ச் வந்து நாம இதை ஸ்டார்ட் பண்றோம். குறிப்பா இந்த பேட்ச் வந்து வர ஜூலை 29 இருந்து என்னது போக போகுது. சோ இதற்கான தொகை எவ்வளவுன்னு கேட்டா வெறும் 2999 ரூபாய். YT 104 அப்படின்ற கூப்பன் கூட பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதர பயன்படுத்தினா இந்த தொகையில உங்களுக்கு மேலும் எனது குறைவு என்பது காணப்படும். அது மட்டும் இல்லாமல் புத்தகம் இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது எல்லா கோர்ஸுக்கு தனித்தனியா சேராம TNPSC, SSC, பேங்கிங் இது எல்லாத்துக்கும் நான் ஒரே இதா சேர்ந்துக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 4999 ரூபாயில பேங்கிங், SSC, ரயில்வே, போஸ்டல் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கோர்ஸ் இருக்கு 4999 ரூபாய். ஓகேவா? சோ தமிழ்நாடு மெகா பேக் YT 104 அப்படின்ற கூப்பன் கூட என்ன பண்ணிக்கங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. சோ இன்றைக்கு நாம் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். உங்களுக்கு நம்முடைய அடா 24 சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. பேங்கிங் ரிலேட்டடான தகவல்களுக்கு உங்களுக்கு ஓகே அடா 24/7 தமிழ் பேங்கிங் SSC RRB ஓகே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு TNPSC சம்பந்தமான தகவலுக்கு அடா 24/7 தமிழ் யூடியூப் சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. ஓகேவா? சோ அப்ப இத்தனை சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ வெற்றி இந்த வருஷம் உங்களுக்காக இருக்கட்டும். அரசு அதிகாரிகளாக மாறுங்க. ஆல் தி பெஸ்ட். நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.